தமிழ் மொழியால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே வர பெல் ஐக்கானை தொட்டு விட்டுருங்க. இன்றைக்கி நம்ம ஒரு சாண்ட்விச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக ஹெல்த்தியாக எப்படி செய்யலாங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நல்லா வெந்நீர் கொதிக்க வச்சுருக்கேன். இந்த கொதிக்கிற வெந்நீரில் நம்ம ப்ரோக்கோலியை நமக்கு தேவையான அளவு அதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம். மூணே நிமிஷத்தில் அந்த ப்ரோக்கோலியை வடிகட்டி வச்சு எடுத்துருங்க. இப்போ ஒரு 2 முட்டை எடுத்துக்கலாம். 2 முட்டையை நல்லா அடிச்சுக்குவோம். முட்டையை நல்லா அடித்ததுக்கப்புறம் உப்பு, மிளகு, சீரகம் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு பச்சை மிளகாய் வேணும்னாலும் நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். மிளகு, சீரகம், உப்பு போட்டு நல்லா அடிச்சுக்கலாம். இப்போ ஒரு 4 சின்ன வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். அந்த சின்ன வெங்காயத்தையும் அதோடு சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட பெரிய வெங்காயம் இருந்தால் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இந்த ப்ரோக்கோலியை என்ன பண்ணியிருக்கேன்னா சாப்பரில் வச்சு நல்லா ஃபைனாக நம்ம குட்டி குட்டியாக நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம ஆம்லேட்டுக்கெலாம் வெட்டுற மாதிரி நல்லா சாப் பண்ணியிருக்கேன். உங்களால் சின்னதாக கட் பண்ண முடிஞ்சால் கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் சாப்பரில் போட்டு கட் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த முட்டையோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம நார்மலாக ஆம்லேட் எப்படி செய்வோமோ அந்த மாதிரி நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றி 2 பக்கமும் திருப்பி போட்டுருங்க. திருப்பி போட்டுட்டு நம்மளோட ஆம்லேட்டு ப்ரோக்கோலி ஆம்லேட்டு ரெடி ஆகிட்டு இதை நம்ம ப்ளைனாகவும் சாப்பிட்லாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கெலாம் சாப்பிட்லாம். சாதத்தோட கூட நம்ம சைடிஷாக சாப்பிட்லாம். நல்லா தான் இருக்கும். ஆனால் நம்ம குழந்தைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு கொடுக்குறதுக்காக நம்ம கொஞ்சம் ப்ரெட்டையும் சேர்த்து செஞ்சு சாண்ட்விச் மாதிரி செஞ்சிடலாம். இப்போ இதை 4 துண்டாக நான் கட் பண்ணிக்க போகிறேன். 4 துண்டாக கட் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான ஒரு 4 பீஸ் ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். பட்டர் போட்டு டோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறேன். உங்கள்கிட்ட டோஸ்டர் இருந்தால் கூட நீங்கள் டோஸ்டரில் கூட நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். நான் பட்டர் போட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ அது கூட நம்ம சீஸ் சேர்த்து டாப்பிங் பண்ண போகிறோம். இப்போ நம்மளோட ஆம்லேட் ப்ரெட்டு ரெண்டுமே சூப்பராக ரெடி ஆகிட்டு இப்போ அது மேலே நம்ம சீஸ் வைக்க போகிறோம். சீஸ் வச்சுட்டு நம்மளோட ப்ரோக்கோலி ஆம்லேட்டையும் வச்சிடலாம். இதை வச்சதுக்கப்புறம் மேலே ஒரு ப்ரெட்டு போட்டு கவர் பண்ணலாம். உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா மயோனீஸ், சில்லி சாஸ், கெச்சப்பு எது வேணாலும் நம்மளோட விருப்பம் தான். நமக்கு என்னென்ன தோணுதோ நம்மளோட டேஸ்ட்டுக்கு என்ன பிடிக்குமோ அதை நீங்கள் செஞ்சுக்கலாம். நான் சில்லி சாஸு டாப் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். நம்மளோட ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு சூப்பராக ரெடி ஆகிட்டு. ப்ரோக்கோலி குழந்தைங்க சாப்பிட்லன்னா இப்படி செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தியாகவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.